நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று ஜூன் 26 ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக உங்களை இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்று கொடுத்துள்ள வசனம் யோசுவா 4:1. ஜனங்கள் எல்லோரும் யோர்தானை கடந்து தீர்ந்தபோது கர்த்தர் யோசுவாவை நோக்கி. 2வது வசனம், நீங்கள் ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு. 3வது வசனம், இங்கே யோர்தானின் நடுவிலே ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்து அவைகளை உங்களோட கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளையிடுங்கள் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தின் மூலமாக தேவன் பேசுவாராக, தேவனுடைய வார்த்தை வெளிப்படுவதாக. கர்த்தர் யோர்தானை கடப்பதற்கு பல கட்டளைகளை யோசுவாவுக்கு அறிவுரை சொல்லுகிறார். ஒவ்வொரு கோத்திரத்திலும் ஒரு நபரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிறார். அந்த யோர்தானை கடக்கும்போது அந்த உடன்படிக்கை பெட்டிக்கும் இஸ்ரவேல் அவர்கள் ஆசாரியர்கள் எடுத்து செல்லும் உடன்படிக்கை பெட்டிக்கும் இவர்களுக்கும் 2000 முழம் அடி நீளம் இருக்க வேண்டும் என்கிறார். அது மட்டுமல்ல, இவர்கள் முதல் நாளே பரிசுத்தம் யோர்தானை கடக்கும் முன்னே யோசுவா ஜனங்களை நோக்கி, இன்று பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளை தேவன் அதிசயத்தை செய்வார் என்று சொல்லி ஆசாரியர்களாகிய லேவி கோத்திரத்தில் ஆசாரியர்களை தெரிந்து கொண்டு அவர்களை உடன்படிக்கை பெட்டியை காலில் உடன்படிக்கை பெட்டியை எடுத்துக்கொண்டு தண்ணீரிலே நடக்கும்போது தண்ணீர் குவியலாக நிற்கும் என்று சொன்னார். அது மட்டுமல்ல, அந்த ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை தண்ணீர் யோர்தான் நதி நடுவிலே நிற்கும்போது தண்ணீரில் இடத்தில் நிற்கும்போது அவர்கள் இஸ்ரவேலர்கள் கடந்து போனார்கள். அந்த நிலையாக நின்ற இடத்திலே 12 கற்களை எடுத்துக்கொண்டு அந்த யோர்தான் நதியில் 12 கற்களை எடுத்துக்கொண்டு அவைகளை உங்களோடு கூட அக்கறைக்கு கொண்டு போய் நீங்கள் இன்று இரவில் தங்கும் ஸ்தானத்திலே அவைகளை வையுங்கள் என்று அவர்களுக்கு கட்டளை இட்டபடியே செய்ய வேண்டும் என்கிறார். இப்படியாக கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்னதை யோசுவா ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12 பேரிடம் இதை கட்டளையாக சொன்ன பிறகு இப்படியாக அவர்கள் யோர்தானை கடந்து போகிறார்கள். இதை விசுவாசிப்போமாக. அன்பின் பரம தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம். இருந்தவரும் இருப்பவரும் நாளை வருபவருமாகிய சர்வ வல்லமுள்ள கர்த்தாவே, நீதியின் தேவனே, உமக்கு நன்றி அப்பா. பாவியாகிய என் மீது கிருபையாயிரும் ஆண்டவரே. இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். நீ மிகவும் பெரியவர் ஆண்டவரே. இதோ சகலத்தையும் நான் புதிதாக்குகிறேன். இந்த வசனத்தின்படியாக நீ நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தர் உமக்கு நன்றி அப்பா. எனக்கு ஆண்டவரே, அந்த புதிய பிளாட்டு கிடைச்சதற்காக, புதிய ரூமு கிடைச்சதற்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. அந்த ரூமில் இன்றைக்கி ஷிஃப்டிங் வேலைகள் நடப்பதால் ஆண்டவரே, அதை ஆசீர்வதிக்க வேண்டுமா நான் சொல்கிறேன். இதை லேசான காரியமாக மாற்றி கொடுங்க.
உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். ஆண்டவரே, அங்கே ஏசி எல்லாம் நல்லபடியாக ஒர்க்காக வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஏசி எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் நல்ல கூலிங் வர வேண்டுமா நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, கூட இருக்கிறவர்களை அனைவரும் ஆசீர்வதிங்க. அவர்கள் ரட்சிக்க முடியாத காரியங்கள் நடக்கட்டும் நான் செபிக்கிறேன். ஆண்டவரே, அடியன் குடும்பம், ஆண்டவரே அருணும் அடியன் குடும்பம், மனைவியும் அடியன் மனைவியும் மகனும் தஞ்சாவூர் செல்வதால் தஞ்சாவூர் எல்ஐசி ஆஃபீஸிலே அடியன் வீட்டு பத்திரத்தை நல்லபடியாக கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். அந்த பத்திரத்தை லோன் கேன்சல் செய்து எல்ஐசி ஆஃபீஸில் ஒரு டேட் ஃபிக்ஸ் செய்து அந்த டேட்டில் கேன்சல் பண்ணும்படியான காரியங்கள் நடக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர், நீ மிகவும் பெரியவர்ப்பா. சகலத்தையும் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். இந்த வார்த்தையின்படியாக நடத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். அஞ்சலி தேவி, மரியம், பல்வேந்தர், கவர் சிங், பாரதி, ஐரின், ஹேனா, சுதா, ரிதி, ஜோமின் மனைவிக்கும் கற்பத்தின் கனியை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். பல்வேந்தர் கவர் சிங்க்கு ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். ரீதிக்கு ஆண்டவரே ஜெபித்து விட்டு வந்திருக்கிறேனப்பா. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். தடைகளை மாற்றி சகோதரிக்கு கற்பத்தின் கனியை கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர், நீ பெரியவர் என்பதை அவர்கள் கண்கள் பார்க்க வேண்டும் ராஜா. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். அருணும் மேனனும் ஆண்டவரே நல்லபடியாக அந்த கருவூர் பில்டிங்கை கட்டி எழுப்ப கிருபை தர வேண்டுமா நான் செபிக்கிறேன். இந்திய தேசத்தை ஆண்டவரே, மோடிக்கு ஆண்டவரே 1 வருட ஆட்சி காலமும், ஆண்டவரே ராகுல் காந்திக்கு 4 வருட ஆட்சி காலமும் கொடுக்குமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றியப்பாம். பிரியங்கா காந்தியை நல்லபடியாக வயநாடு தொகுதியிலே அமோக வெற்றி பெற்று ஜெயிக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். சோனியா காந்தி குடும்பத்தை ஆசீர்வதிங்க. ராகுல் காந்திக்கு திருமணம் நடக்க கிருபை தருவீர்களாக. எண்ணிலடங்கா சோத்திரம். அருணுக்கு நித்திய ஜீவ அக்னியை அனுப்பி முட்டியிலே பரிபூர்ண சோத்தை கொடுத்ததற்காக நன்றி. அருணுக்கும் நவீனதாவுக்கும் நல்லபடியாக திருமணம் நடக்க கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். அந்த திருமணத்திற்கு தேவையான ஃபைனான்ஸ் காரியத்தை நீ சந்திக்குமாறு ஜெபிக்கிறேன். பெபானி மோட்டார்ஸ் கம்பெனி பாத்திரம் நிரம்பி வழியட்டும். மே மாதத்தில் அம்பா நல்லபடியாக டார்கெட்டாக ஒவ்வொரு மாதமும் நல்லபடியாக டார்கெட்டாக முழு கவர் இன்சென்டிவ் கவர் கிடைக்குமாறு ஜெபிக்கிறேன். 50 KD வந்ததற்காக நன்றி சொல்லுகிறேனப்பா. அதே போல் ஒவ்வொரு மாதமும் வரட்டு நான் ஜெபிக்கிறேன். போர்சையிலும் அதுபோல் வரட்டு நான் ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். எங்கள் கம்பெனி ஓனரை ஆசீர்வதிங்க. மென்னோவை ஆசீர்வதிங்க. அலியல்லாவை ஆசீர்வதிங்க. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும் ராஜா. சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தர் குவைத்தி தேசத்தை ஆசீர்வதிங்க. குவைத்தி தேசத்தில் எங்களுக்கு எதிராக சட்டத்திட்டங்கள் வராமல் காத்துக்கொள்ளுமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தர் உமக்கு நன்றியப்பாம். இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். இந்த வசனத்தின்படியாக அடியன் வீட்டை புதிதாக்குமாறு ஜெபிக்கிறேன். அடியன் வீட்டை முற்றிலுமாக புதிதாக்கி கொடுத்ததற்காக நன்றி. கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் வடக்கையும் ஆண்டவரே அடியன் பரிசுத்தப்படுத்துங்க. மாம்சமானர் யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறேன். கடைசி நாளில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ரீதிக்கு அந்த ஒரு பைபிளை கொடுத்ததற்காக நன்றி. வில்லியமுக்கு மிக்ரேஷன் பைபிளை கொடுத்ததற்காக நன்றி சொல்லுகிறேன் அப்பா. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். ஆண்டவரே, உமக்கு நன்றி. உமது வருகையின் போது, ரகசிய வருகையின் போது அடியேன் குடும்பம் ரட்சிக்கும்படியான காரியங்கள் நடக்கட்டும். பைபிள் கொடுத்த இடத்திலெல்லாம் அவர்களெல்லாம் ரட்சிக்கும்படியான காரியங்கள் நடக்கட்டும் ராஜா. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர், நீ மிகவும் பெரியவரப்பா. மிகவும் நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த வசனத்தின்படியாக நடத்த வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர் மகா பரிசுத்தர் உமக்கு நன்றி. ஒருபோதும் வெக்கப்பட்டு போவதில்லையப்பா. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும்.
எண்ணிலடங்கா சூத்திரம். மேனன் ஆண்டவரே, அந்த விட்டு போன பேப்பரை எல்லாம் எழுதி முடிக்க கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். இன்று அந்த ரூமை அந்த அந்த புதிதாக எடுத்திருக்கும் அந்த ஃப்ளாட்டை ஆசீர்வதிங்க. அங்கே ஆராதனை நடக்க கிருபை தருவீர்களாக. கோயத்திலே மூடப்பட்டிருக்க எல்லா சபைகளும் திறக்குமாறு ஜெபிக்கிறேன். தடைகளை நீக்கி காரியத்தை வாய்க்க பண்ணுமாறு ஜெபிக்கிறேன். தடைகளை நீக்கி போடுகின்றார், அவர் என் முன்னே நடந்து செல்கின்றார். அவர்கள் தடையை நீக்கி கடந்து செல்கின்றார். சேனைகளின் இஸ்ரவேலின் தேவனவர், நன்றி நம்பி செல்கின்றேன். நான் உம்மையே நம்புகின்றேன். நம்பி செல்கின்றேன். நான் உம்மையே நம்புகின்றேன். நம்பி செல்கின்றேன். நான் உம்மையே நம்புகின்றேன். தன் நம்பி செல்கின்றேன். நான் உம்மையே நம்புகின்றேன். தடைகளை நீக்கி போடுகின்றார், அவர் என் முன்னே நடந்து செல்கின்றார். அவர்கள் தடையை நீக்கி கடந்து செல்கின்றார். சேனைகளின் கர்த்தரவர், இஸ்ரவேலின் தேவனவர். யாக்கோபின் பயணத்திலே பெத்தேலில் ஆசீர்வதித்தார். யாக்கோபின் பயணத்திலே பெத்தேலில் ஆசீர்வதித்தார். அவர்கள் தடையை நீக்கி அவர் முன்னே கடந்து செல்கின்றார். சேனைகளின் கர்த்தர், இஸ்ரவேலின் தேவனவர். நம்பி செல்கின்றேன். நான் உம்மையே நம்புகின்றேன். நம்பி செல்கின்றேன். நான் உம்மையே நம்புகின்றேன். ஆமாம் ஐயா, நம்பி இருக்கிறேன் அப்பா, நம்பி செல்கிறேன். காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணுங்க. உமது கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குவேன். இந்த வசனத்தின்படியாக நடத்த வேண்டுமா நான் செபிக்கிறேன். வீட்டை புதிதாக்கி கொடுத்ததற்காக நன்றி. கம்பெனியை புதிதாக்கி கொடுத்ததற்காக நன்றி. அடியன் ரூமில் உள்ள புதிதாக்கி கொடுத்ததற்காக நன்றி. பைபிள் கொடுத்த இடத்திலெல்லாம் புதிதாக்கி கொடுத்ததற்காக நன்றி. உமது வருகையிலே அடியன் குடும்பம் எடுத்துக்கொள்ளுமாறு செபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர், மகா பரிசுத்தர், பரிசுத்தர் பெபாடி மோட்டார்ஸ் கம்பெனி பாத்திரத்தை நிரப்பி கொடுங்க. அடியன் பாத்திரத்தை நிரப்பி கொடுங்க. இந்த மாதத்தில் ஆண்டவரே, மகன் கேட்ட பணத்தை அனுப்பி வைக்க நீ கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். இது தேவனாலேயே நடக்கும் என்று விசுவாசிக்கிறேன். எல்லா ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்ததற்காக நன்றி. உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். அடியன் குடும்பம் ரட்சிக்க கிருபை காட்டுங்க. கவர்சிங் குடும்பம் ரட்சிக்க கிருபை காட்டுவீர்களாக. எண்ணிலடங்கா சூத்திரம் அண்ணன் குடும்பம் ரட்சிக்கும்படியான காரியங்கள் நடக்கட்டும். மோகன்ராஜுக்கு ஒரு இடத்தை குடும்பத்தை ஆசீர்வதிங்க. சம்பத்து குடும்பத்தை ஆசீர்வதிங்க. யூதர்கள் கொடுத்த புத்தியும் ஞானமும் அறிவும் அருணுக்கும் மேனனுக்கும் ஆதீரனுக்கும் ஒலிவியாவிற்கும் எல்ஃபிக்கும் ஜெஃபிக்கும் கிடைக்குமாறு ஜெபிக்கிறேன். உமது கிருபை பெரிதாக இருக்கட்டும். ஒருபோது நான் வெட்கப்பட்டு போவதில்லை அப்பா. நன்றி உள்ள ஒரு இதயத்தை தாரும் ஐயா. ஜீசஸ் லவ்ஸ் ஆல்வேஸ் மினிஸ்ட்ரி மூலமாக
அந்த கல்வி எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட் ஆரம்பிக்க கிருபை தருமாறு ஜெபிக்கிறேன். எஜுகேஷ்னல் ட்ரஸ்ட்டுமாக அநேக டாக்டர்களை, அநேக இன்ஜினியர்களை, தொழில்நுட்ப வல்லுநர்களை, அநேக பைபிள் கல்லூரி மூலமாக நிறைய ஊழியக்காரர்களை கொடுப்பதற்கு, இந்த பூமிக்கு கொடுப்பதற்கு நீ கிருபை காட்ட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். அந்த எஜுகேஷனல் ட்ரஸ்ட் ஆண்டவரை விரைவில் ஆரம்பிக்கும்படியான காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, தேசம் ஆண்டவரை பூமி எங்கும் சுவிசேஷ செல்ல நீ கிருபை காட்ட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். என்னிலிடமா சூத்திரம். எல்லா ஜெபத்தை கேட்டு பதிலை கொடுத்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.